ராஜேஸ்வரி, நிச்சயமாக இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதியை தேர்தல் ஆணையம் நேற்றைய தினம் வெளியிட்டிருந்த நிலையில இது தொடர்பாக உடனடியாக தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருக்கும் நம்மால் நேற்றைய தினம் தெரிய இருக்கிறது. அதாவது தேர்தலின் போது நடைபெறும் தில்லுமுள்ளுகள், முறைகேடுகள், பரிசு பொருட்கள் வழங்குவதை தடுப்பதற்காகவும் கண்காணிப்பதற்காகவும் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதில் பணியாற்றும் அதிகாரிகள், கண்காணிக்கும் அதிகாரிகள் 360 டிகிரி கேமரா பொருந்திய காரில் பணியை துவங்கி இருக்கிறார்கள். அந்த காரில் வைஃபை மூலம் கண்காணிப்பு அறையில் இருந்து நேரடியாக இந்த கண்காணிக்கும் வகையில் இந்த கேமரா பொருத்தப்பட்டு இருந்து வருகிறது. முதல் நாளான நேற்று இன்று சேப்பாக்கம் மற்றும் சென்னை காமராஜர் சாலையில் 3 பறக்கும் படை வாகனங்கள், ஒரு நிலையான கண்காணிப்பு அதிகாரி மற்றும் காவல் ஆய்வாளர் தலைமையில் இந்த சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதாவது கார் மற்றும் ஆட்டோக்களில் வருபவர்களிடம் தேர்தல் பறக்கும் படையினர் அவர்களை நிறுத்தி சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னையின் பல்வேறு பகுதிகளும் இந்த ஷிப்ட் வாரியாக தேர்தல் பறக்கும் படையினர் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது நேற்றைய தினம் மற்றும் இன்று நள்ளிரவு உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட ரூபாய் 10,50,000 தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பறக்கும் படையினர் தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். அதாவது தொகுதி வாரியாக பறக்கும் படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு அதாவது கார்கள் மூலம் தொடர்ந்து சோதனை ஈடுபட்டு அவர்கள் பணத்தை எடுத்து செல்கிறார்களா அல்லது பொருட்கள் ஏதாவது எடுத்து செல்கிறார்களா என தொடர்ந்து இந்த பணியினை தொடர்ந்து அவர்கள் சோதனை செய்து வருகின்றனர். ராஜேஸ்வரி.